இந்த இடத்துல அந்த தேங்காய் கடிக்கும் போது நறுக்கு 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 நல்லா இருக்கு. சூப்பர் சூப்பர். பொள்ளாச்சி இல்லைங்க, தேங்காய் எல்லாம் எப்படி பண்ண முடியும்? அதாங்க சாப்பிட்டு பாருங்க. வணக்கம், நம்ம ஷப்தீனா. வெல்கம் பேக் டு ஷப்தீனாஸ் கிச்சன். இன்னைக்கு நம்ம எங்கே வந்திருக்கீங்கன்னா பொள்ளாச்சி வந்திருக்காங்க. பொள்ளாச்சியில் எங்கன்னா சுங்கம். இந்த சுங்கம் பக்கத்தில் இருக்க சுங்கம் தோப்பு கடைக்கு தான் வந்திருக்கோம். இங்கே சுங்கம் தோப்பு கடைக்கு நம்ம நிறைய ரெசிபிலாம் பண்ணிட்டு வரோம். தொடர்ந்து இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபின்னா தக்காளி குழம்பு. இன்னைக்கு தக்காளி குழம்புங்க. தக்காளி சாம்பார்னு சொல்லலாம், இட்லி தோசைக்கு எல்லாமே வச்சு சாப்பிட்லாம். தக்காளி குழம்புன்னு சொல்கிறாங்க, தக்காளி சாம்பார்னு சொல்கிறாங்க. அதுவும் பர்டிகுலராக நான் அங்கே ஒரு வாரமாக இருந்து ஷூட் பண்ணும்போது காலையில் ஒரு சின்ன கடையில் வந்து ஒரு 4 இட்லி தக்காளி சாம்பார் கொடுத்தாங்க. சாப்பிட்டு பார்க்கும்போது சின்ன சின்ன தேங்காய்லாம் போட்டிருந்தாங்க. என்னங்க தேங்காய்லாம் போட்டிருக்கீங்க, இப்படி தான் போடுவீங்களா இல்லை சரியாமல் அரைக்காமல் அப்படி போட்டிங்களா அப்படின்னு சொல்லி நான் கேட்டேன். நான் அதுக்கு என்ன சொன்னாங்க, இந்த சைடில் எல்லாருமே வந்து தேங்காய் முழுசாக கட் பண்ணி போடுவாங்க, ரொம்ப நல்லா இருக்காங்க அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அப்புறம் மிஸ்டர் அருண் சாரை மீட் பண்ணி இங்கே பொள்ளாச்சி சைடில் பண்ணுற தக்காளி குழம்புனா என்ன மெயினாக வந்து என்ன பார்த்திங்கன்னா, நம்ம ஏரியாவில் பொள்ளாச்சி சைடில் வந்து பார்த்திங்கன்னா தேங்காயை வந்து கட் பண்ணி பீசஸ் போட்டு அது வந்து சாப்பிடும்போது வந்து அந்த பீஸ் தெரியுற மாதிரி நாங்கள் போடுவோம். தனியாக முழு தேங்காய் அப்படியே கட் பண்ணி சின்ன சின்ன பீசஸாக போடுவோம். அது சாப்பிடும்போது வந்து அந்த வெங்காயம் தேங்காயம் வந்து தனியாக அது தெரியும், இல்லைன்னா ப்ளைனாக இருக்கிற மாதிரி இருக்கும். ஓகே, தேங்காயை சாப்பிடும்போது டேஸ்ட் வேறு மாதிரி இருக்கும். இந்த சைடில் எல்லாருமே வந்து சின்ன வெங்காயம் தான் இம்பார்ட்டன்ட். சிட்டி சைடில் எங்கள் சைடில் தான் அதிகமாக வந்து பெரிய வெங்காயம் யூஸ் பண்ணுறது. அதனால தான் எங்கள் சைடில் வந்து எங்கள் ஃபுட்டு நல்லா இருக்குன்னு சொல்கிறீங்களோ. அது எப்படி டிஃபனுக்காகவும் சாம்பாருக்கும் குடிப்பீங்களா அப்படின்னு சொல்லி நிறைய விஷயம் பேசும்போது அப்போ தான் சொன்னார். இங்கே ஊர் பண்ணுற ரெசிபி பார்த்தீங்கன்னா இங்கே டோட்டலாக வேறுங்க. நீங்கள் நிறைய ஊரில் பண்ணியிருப்பீங்க. எக்ஸாம்பிளுக்கு வந்து நம்ம பண்ணியிருக்கோம்ல காரைக்குடி, ஈரோடு, அதுக்கப்புறம் வந்து கோயம்புத்தூரில், இந்த மாதிரி நிறைய பேர் பண்ண அந்த ரெசிபிக்கும் இந்த ஊர் ரெசிபிக்கும் நிறைய வித்தியாசங்கள் இருக்குது. ஆமாம், இதுக்கு வந்து ஒரு சைடில் வந்து பார்த்திங்கன்னா தக்காளி வந்து லைட்டாக ஆயில் வந்து வதக்கி எடுத்துட்டு தனியாக எடுத்து அரைச்சி வச்சிடறோம். இன்னொரு சைடு வந்து வெங்காயம், மல்லி, சீரகம் இதெல்லாம் கருவேப்பில் இதெல்லாம் போட்டு நல்லா வதக்கி எடுத்து தேங்காயெல்லாம் போட்டு நல்லா வதக்கி எடுத்துட்டு அதை ஒரு அரைச்சி தனியாக எடுத்து வச்சுக்கலாம். ஏன் இந்த மாதிரி அரைக்கிறாங்க, என்ன விஷயம்? இல்லை, எல்லாத்தையும் நம்ம ஒட்டுக்க போட்டோம்னா தக்காளியோட இது வந்து கீழே அடிப்பத்தின மாதிரி அது கருகிற மாசு மாதிரி ஆயிரும். அதனால இந்த ஸ்பைசஸ் நம்ம ஃபஸ்ட்டு போட்டு என்னென்னலாம் போட்டு வதக்கிருக்கோமோ அதெல்லாம் ஒரு ஃப்ரை பண்ணி விட்டோம்னா அப்புறம் தக்காளி போடும்போது புளிப்புத்தன்மை எல்லாம் போடும்போது சீக்கிரம் ஃப்ரையாக கிடைக்கும். அந்த தக்காளியோட புளிப்புத்தன்மை வந்து கண்ட்ரோல் பண்ணுறதுக்காக வந்து கடைசியாக பண்ணி விட்டுறோம். ஓகே ஓகே, அதான் விஷயம். இந்த ரெசிபி எப்படி பண்ணுறோன்னு சொல்லி கேட்டு தெரிஞ்சுக்க போகிறோம். அதே டைமில் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு மணி இப்போது 6 ஆகிடுச்சு. இன்னும் ஒரு மணி நேரம் ஆகணும் எனக்கு ஷூட்டிங் ஆரம்பிக்கிறதுக்கு. சுங்கம் தோப்பு கடையில் பார்த்தீங்கன்னா நைட் ஆம்பியன்ஸில் வந்து ஒரு சூப்பரான ஸ்டைலில் பண்ண போகிறோம். எனக்கு ரொம்ப நாள் ஆசை நைட் ஆம்பியன்ஸில் எடுத்தால் நல்லா இருக்குமே சொல்லிட்டு. நீங்களும் அப்படியே சுற்றி பாருங்கள் இந்த இடம் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. நீங்கள் இந்த வால்பாறைக்கு இப்படி போகிறீங்கன்னா கண்டிப்பாக அந்த இடம் வந்து விசிட் பண்ணிட்டு போகலாம். ஸோ இங்கே பொள்ளாச்சியில் நம்ம நிறைய ரெசீவ் பண்ணுறதுக்கு முக்கியமாக காரணமாக வந்து ஹெல்ப் பண்ணுறது யாருக்குன்னா அருண் சார் தான். அருண் சாரை மீட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து ரெசிபி பற்றி நிறைய விஷயம் கேட்டு தெரிஞ்சுக்கலாம். சார் வணக்கம். வணக்கம், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் சார், நீங்கள் எப்படி இருக்கீங்க? ரொம்ப நல்லா இருக்கு. இப்போ நம்ம வந்து இந்த ரெசிபி தேவையான பொருட்கள் பார்த்தலாம். தக்காளி வந்து ஆப்பிள் தக்காளி வந்து ஒரு 12 தக்காளி, சின்ன வெங்காயம் வந்து ஒரு 150 கிராம், தேங்காய் வந்து சொருகுனது வந்து 1.5 மூடி அளவுக்கு, மல்லி வரமல்லி வந்து ஒரு 7 டேபிள் ஸ்பூன், குருமிளகு 1 டேபிள் ஸ்பூன், சீரகம் 1.5 டேபிள் ஸ்பூன், கடுகு வந்து தாளிப்புக்கு எவ்வளோ வேணுமோ அந்த அளவுக்கு, மஞ்சத்தூள் 1/4 டீஸ்பூன், கருவேப்பிலை வந்து தேவையான அளவு போடுறோம், உப்பு தேவையான அளவு, கடலெண்ணெய் சமைக்கிறதுக்கு தேவையான அளவு. இப்போ நமக்கு என்ன பண்ண போகிறோம்? ஃபஸ்ட்டு கடலெண்ணெய் ஊற்றிக்கலாம். சரி, ஓகே. இங்கே நாங்கள் வந்து பொள்ளாச்சி பார்த்திங்கன்னா தேங்காய் எண்ணெய், கடலெண்ணெய் அதிகமாக யூஸ் பண்ணுவோம். நல்லெண்ணெய் ஒரு சில டிஷ்ஷஸ்க்கு யூஸ் பண்ணுவோம். மேக்ஸிமம் நாங்கள் இது ஒவ்வொரு ஐட்டத்துக்கு தகுந்த மாதிரி நாங்கள் வந்து ஆயில் யூஸ் பண்ணுவோம். நாங்கள் ஓகே. இதுக்கு வந்து தக்காளி குழம்பு அப்படிங்கும்போது கடலெண்ணெய் இன்னும் கொஞ்சம் டேஸ்ட்டாக இருக்கும். ஓகே, அதனால் கடலெண்ணெய் யூஸ் பண்ணுறோம். இப்போது தக்காளி யூஸ் பண்ணுறோம்ல, ஆமாம், அது என்ன தக்காளி கரெக்டாக யூஸ் பண்ணணும்? ஆப்பிள் தக்காளி யூஸ் பண்ணும்போது கொஞ்சம் ஃப்ளேவர் கொஞ்சம் நல்லா இருக்கும். அது வந்து புளிப்பு தன்மை கொஞ்சம் அதிகமாக இருக்குது. எது? நாட்டு தக்காளி. இது வந்து கொஞ்சம் புளிப்பு தன்மை கம்மியாக இருக்கும். ஓகே, இப்போ எண்ணெய் சூடாகிடுச்சு. இப்போ நம்ம போடலாமா? வெங்காயம் போடணும். நான் திருப்பி ரிப்பீட் பண்ணுற விஷயம்னா இந்த சைடில் எல்லாருமே வந்து சின்ன வெங்காயம் தான் இம்பார்ட்டன்ட். உங்கள் வீட்டில் நீங்கள் எந்த மாதிரி ரெசிபிகள் பண்ணும்போது சின்ன வெங்காயம் உரிக்கிறது கஷ்டமாக இருக்கும் தான் செய்யும். பட் இருந்தாலும் சின்ன வெங்காயம் அதிகமாக யூஸ் பண்ணுங்கள். எனக்கு திருநெல்வேலி ட்ராவல் பண்ணும்போது கூட அந்த சைட்லேயும் வந்து இந்த வெண்டைக்காய் பச்சைலாம் பண்ணுவாங்க. அந்த வெண்டைக்காய் பச்சையும் சின்ன வெங்காயம் தான் யூஸ் பண்ணுவோம். டேஸ்ட் நல்லா இருக்குது. பெரிய வெங்காயம் போகும்போது இனிப்பு தன்மையாக இருக்கும், இது கொஞ்சம் காரத்தன்மையாக. ரைட். சிட்டி சைடில் எங்கள் சைடில் தான் அதிகமாக வந்து பெரிய வெங்காயம் யூஸ் பண்ணுறது. அதனால தான் எங்கள் சைடில் வந்து எங்கள் ஃபுட்டு நல்லா இருக்குன்னு சொல்கிறீங்களோ? சரி, இப்போ வெங்காயம் போட்டிருக்கோம். அந்த வெங்காயம் வதங்கிட்டு இருக்கு. இப்போ வந்து அடுத்தது வந்து மல்லி போட்டுக்கலாம். வெங்காயம் வந்து வதக்கிட்டு இருக்கிறப்போ கொஞ்சம் அப்படியே கலர் மாறிட்டு இருக்கு, கோல்டன் கலராக வரப்போகுது. அதுக்குள்ளே வந்து மல்லி, சீரகம் இதெல்லாம் நம்ம போட்டு வரமிளகாய் எல்லாம் போட்டு தாளிச்சுக்கலாம். சரி, ஓகே, டன். ஆனால் இந்த ரெசிபியில் வந்து நம்ம மிளகாத்தூளோ மல்லித்தூளோ அப்படிலாம் இல்லை, எதுவுமே போடுறோம். எல்லாம் முழுசாக போடுறோம்.
அடுத்தது அடுத்து வரமிளகா போட்டு. ஓகே, ரொம்ப சிம்பிள் ரெசிபி தான் நினைக்கிறேன். சீக்கிரமாக பண்ணிடலாம், டக்குன்னு பண்ணிடலாம். ஆமாம். ஓகே, வரமிளகா போட்டுருக்கோம். அடுத்து வேறு என்ன வேணும்? அடுத்து குருமிளகு போட்டுக்கலாம். குருமிளகு. இப்போது இந்த மிளகாவும் போடுறோம், மிளகா காரம் இருக்குது. ஆமாம். இந்த குருமிளகு போடும்போது உங்களுக்கு காரம் உங்களுக்கு அதிகமாக இருக்காதா? அது என்ன காரணம் வந்து ரெண்டுமே போகிறதுக்கு? இல்லை, குருமிளகோட காரம் வேறு தன்மையாக இருக்குது, மிளகாவோட காரத்தன்மை. மிளகா வந்து காரத்தன்மையை கொடுக்கும், குருமிளகு வந்து உடலுக்கு கொடுக்குற என்ன இது இருக்கும் அதை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு தான் குருமிளகு போடணும். குருமிளகோட காரம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும், வரமிளகாயோட காரம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். சரி, ஓகே. அதனால வந்து இந்த மிளகாவை போடுறீங்க. மிளகா போடுறோம். அப்புறம் ஜீரகம். இந்தாங்க. இது கருவேப்பிலை வேணுமா? கருவேப்பிலை போட்டுக்கலாம். சரி, ஓகே. இந்தாங்க. இதெல்லாம் ஃபஸ்ட்டு நல்லா வதக்கிக்கணும். சரி. நல்லா வதக்கினதுக்கப்புறம் கடைசியாக தேங்காய் பூ போட்டுக்கலாம். சரி, ஓகே. டன். இப்போ தேங்காய் போடலாமா? இல்லை, இப்போ போட வேண்டாம், கொஞ்சம் ட்ரை ஆகிடும். ஓகே. இப்போ போட்டோம்னா அது ஈரத்தன்மை அதில் இருக்குன்னா அது சீக்கிரம் ட்ரை ஆகிடும். இது கொஞ்சம் நல்ல கோல்டன் கலர் வந்ததுக்கப்புறம் அதுக்கப்புறம் தேங்காய் போட்டுக்கலாம். இன்னொரு விஷயம் வந்து நம்ம தேங்காயில் வந்து ஈரத்தன்மை இருக்கும், அந்த தண்ணி இருக்கும், அந்த போட்டோம்னா சீக்கிரம் ட்ரை ஆகிடும். இன்னொன்று வந்து முழு தனியாக காஞ்ச மிளகா அதெல்லாம் வந்து சரியாக வதக்கி கிடைக்காது. ஆமாம், ரைட்டு. வறுபடாது. ஓகே. அடுத்து தேங்காய் பூ போட்டுக்கலாம். சரி, நல்லா வதக்கி. இப்போ இது வதக்கின பக்கம் காமிக்கலாம் எங்களுக்கு. ஓகே. நல்லா அந்த வெங்காயம் நல்லா வதங்கிருக்கு. அந்த மல்லியோட வேற பார்த்தீங்கன்னா அந்த கலர் மாறிடுச்சு. கரெக்டான பக்கம் ஸ்லோ ஃப்ளேம் வதக்கிருக்கோம். ஆமாம், ஸ்லோ ஃப்ளேமை வச்சா தான் நல்லா வதக்கி கிடைக்கும், இல்லாட்டி சீக்கிரம் கருகிடும். இந்த சூட்லேயே நம்ம தேங்காய் பூ போட்டதையுமே ஆஃப் பண்ணிடலாம். ஏன்னா அதோட ஹீட்டு வெங்காயம் இதெல்லாம் போட்டு வதக்கிறதுனால அந்த ஹீட்டில் இருக்கிற தேங்காய் பூ வந்து கோல்டன் கலரில் மாறிடும். ஃப்ளேமே வேண்டியதில்லை, ஃப்ளேம் வச்சிருந்தா சீக்கிரம் கருகிற மாதிரி ஆயிடும். ஓகே. லைட்டாக அந்த ஹீட்லேயே அது வதக்கணும். இப்போது தேங்காய் என்ன காரணம் நம்ம யூஸ் பண்ணுறதுக்கு? இல்லை, இந்த தேங்காய் போட்டோம்னா குழம்பு வந்து கொஞ்சம் பேஸ்ட் மாதிரி கிடைக்கும், கெட்டியாக கிடைக்கும். அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அந்த மல்லி எல்லாம் போடும்போது வந்து கொஞ்சம் காரத்தன்மையாக இருக்கும், அந்த காரத்தன்மை கொஞ்சம் இனிப்பாக இருக்கும். அதனால் தேங்காயோட ஃப்ளேவரை வந்து கொஞ்சம் இனிப்புத்தன்மை இருக்கிறதுனால வந்து தேங்காய் பூ போடுறோம். ஓகே. இப்போ வந்து இந்த தேங்காய் சின்ன வெங்காயம் இதெல்லாம் நல்லா வறுத்து முடிச்சாச்சு. இப்போ அரைக்க போகிறோமா? ஆமாம், இதை எடுத்து வச்சிடலாம் ஆறுட்டு. அதுக்குள்ளே நம்ம தக்காளி போட்டு வதக்கி எடுத்துட்டோம்னா இதை அரைச்சிட்டு தனியாக வச்சுட்டு அதை தனியாக அரைச்சி வச்சுக்கலாம். ஓகே. தக்காளி வதக்கிட்டு தான் நம்ம போடணும். வதக்கிட்டு. ஆமாம், சரி. இது ஆறிடும். சரி, ஓகே. போட்டு தக்காளி வேணுமா? தக்காளி எண்ணெய் ஊற்றலாம். எண்ணெயா? சரி, ஓகே. இந்தாங்க. நம்மக்கிட்ட இருக்க காடையை கடலைன்னு கொஞ்சம் தக்காளி வதக்கிறதுக்காக கொஞ்சமாக போட்டிருக்கோம். இப்போ வந்து தக்காளி போட்டுக்கலாம். இதே தக்காளியை நம்ம கட் பண்ணி போட்டு வதக்கலாமா? இல்லை, கட் பண்ணி போட்டோம்னா ஓவராக குக்கார் மாதிரி ஆகிடும். நம்ம வந்து மேலால் போட்டோம்னா அந்த தோல் மட்டும் சுருங்குற மாதிரி வந்துச்சுன்னா அந்த பக்குவத்தில் எடுத்துருவோம். அப்போ வந்து உங்களுக்கு வந்து பச்சை வாசம் போகிற அளவு பச்சை வாசம் மட்டும் நமக்கு போயிடுச்சுன்னா போதும். அதனால் கட் பண்ணால் போட்டோம்னா இன்னும் கொஞ்சம் நல்லாயிருக்கும். ஓகே. இப்போ நம்ம அதே தக்காளியை பச்சையை அரைச்சி ஊற்றி பண்ணலாமா? இல்லை, பச்சையை ஊற்றி பண்ணோம்னா பச்சை வாசம் அடிக்காது. ஓகே. இது டேஸ்ட்டே வேறு மாதிரி இருக்கும். ஏன்னா பாதி தக்காளி இதுலேயே வந்து வெந்த மாதிரி வந்துடும். அதுக்கப்புறம் நம்ம அந்த தோல் மட்டும் சுருங்குற மாதிரி வரும்போது வந்து டேஸ்ட்டே வேறு மாதிரி இருக்கும். ஏன்னா ஆயிலில் ஃப்ரை பண்ணி எடுத்துடணும் நம்ம அப்படியே. அதனால் ஃப்ரை பண்ணிட்டா பெஸ்ட்டாக இருக்கும். சூப்பர். ஓகே. இப்போ தக்காளி வதக்குறோம். இப்போ வந்து தக்காளி நல்லா வதக்கிட்டோம். அப்படின்னா தோல் மட்டும் அப்படியே குக்கான மாதிரி இருக்குது. இந்த பக்குவத்தில் எடுத்துடலாம். சரி. ரொம்ப குக் ஆகிடுச்சுன்னா ஜூஸில் வெளியில் வந்துடும். ஓகே. ஸோ அதனால் இந்த மாதிரி கரெக்டான பக்குவம். ஓகே. இப்போ இந்த தக்காளி எடுத்துடலாமா? இதுலேயே போட்டலாமா? எப்படி? இல்லை, தனியாக எடுத்து வச்சிடலாம். என்ன காரணம்? இல்லை, வேணாம், சரியாக அரை வாட்டு கிடக்காது. ஓகே. அதனால் எப்படி? அதனால் தனியாக. சரி, ஓகே தான். தக்காளி நம்ம எடுத்தாச்சு. தக்காளி எடுத்துட்டோம். இப்போ நம்ம என்ன பண்ணுறோம்? இது நல்லா அரைக்கிறோம். தனித்தனியாக அரைச்சிடலாம். ஓகே. என்ன மாதிரி பக்குவத்தில் அரைக்கலாம்? நல்லா நைஸாக அரைச்சிடலாம். இது நைஸாக அரைச்சிடலாம், அதுவும் நைஸாக அரைச்சிடலாம். இதுவே? ஆமாம், இது நைஸாக. ஓகே. ரெண்டுமே நைஸ் தனித்தனியாக அரைச்சி வச்சுக்கலாம். அரைச்சிடணும். சரி, ஓகே டன். அதுக்கப்புறம் திருப்பி வந்து கொதிக்க விட்டு கம்ப்ளீட் பண்ணுறது. போட்டு தாளிப்பு போட்டு இது பண்ணால் ஓகே, ரெடி. தக்காளி குழம்பு ரெடி ஆகிடும். சரி, ஓகே. இப்போ அரைச்சிட்டு உங்களுக்கு காமிக்கிறேன். டன். இப்போ வந்து அந்த தக்காளியும் அரைச்சாச்சு. அதுக்கப்புறம் இந்த மசாலாஸை அரைச்சி வச்சாச்சு. வரதுலாம் அரைச்சி வச்சிட்டோம். ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி வச்சுருக்கோம், நல்லா கெட்டியாக வச்சுருக்கோம். ஆமாம், இதுவும் ஃபைனாக அரைச்சி வச்சுருக்கோம். ஓகே. இப்போ அடுத்து நம்ம என்ன பண்ணுறோம்? அடுத்து வந்து எண்ணெய் ஊற்றி கடுகு போட்டு தாளிச்சிக்கலாங்க. தாளிச்சிட்டு இந்த பேஸ்ட்டை போட்டு கொதிக்க வச்சிட்டோம்னா ரெடி ஆகிடும். திருப்பி அதுக்கு வந்து ஆயில் நம்மக்கிட்ட இருக்க கடலெண்ணெய் எவ்வளோ ஊற்றுறோம்? அது கொஞ்சம் தாளிப்பு போடுறதாங்க. கொஞ்சம் ஊற்றுறோம். இப்போ கடலை ஊற்றிருக்கோம். இப்போ எண்ணெய் இதுக்கப்புறம் காஞ்சிருச்சு, கடுகு போட்டு தாளிச்சிக்கலாம். சரி, ஓகே. தாளிப்பு நம்மளுக்கு என்ன தேவை? இப்போ மெயினாக கடுகு வேணும், வெங்காயம், கருவேப்பிலை, தேங்காய் கட் பண்ணி வச்சுருக்க தேங்காய். சரி, ஓகே. லைட்டாக மஞ்சத்தூள் கடைசியாக போட்டு இருக்கலாம். ஓகே. கடுகு போட்டிருக்கோம். கடுகு நல்லா பொரிஞ்சு வருது. ஓகே.
அடுத்து கருகப்பு. தாளிப்பு வந்து வெறும் கடுகு மட்டும் போட்டால் போதும். கடுகு மட்டும் போட்டால் ஓகே. இப்போ வெங்காயம் போட்டு அரைச்சிட்டனால கடுகு மட்டும் தான் போடணும். சரி. கொஞ்சம் கருவேப்பிலை போட்டோம். இப்போ இந்த வெங்காயத்தை அதிகமாக வதக்கணுமா இல்லை இது போதுமா? கொஞ்சமாக வதக்கினா போதும். ஓகே. அதிகமாக வதக்க வேண்டியது. ஏன்னா நம்ம சாப்பிடும்போது வந்து அந்த வெங்காயம் நம்ம ஃபீல் தெரியும். ஓகே. கடிக்கும் போது தேங்காயும் போட்டு பண்ணும்போது வந்து இந்த வெங்காயம் அந்த தேங்காயம் வந்து நமக்கு தெரியும். சரி. ஓகே. இந்த தேங்காய் பார்த்தீங்கன்னா பள்ளிவாளத்துக்கு போகிற மாதிரி கீத்து மாதிரி கட் பண்ணி அதில் 4 கட் பண்ணி அப்புறம் போட்டு. ஓ, அப்படி போட்டு. ஓகே. பெருசு பெருசாக இருக்கு இல்லாட்டி. சரி. ஓகே. போட்டுடலாம். அடுத்து வந்து மஞ்சத்தூள் கொஞ்சம் போட்டுக்கலாம். ஓகே. மஞ்சத்தூள் கொஞ்சமாக போட்டுக்கலாம். ஸோ இதில் வந்து நம்ம வந்து நார்மலாக பண்ணுற இந்த மிளகாத்தூளோ இந்த மல்லித்தூள் அப்படிலாம் எதுவுமே இல்லை. எல்லாமே நம்ம ஆட்டி பண்ணுறது தான். அதாவது பேஸ்ட் அரைச்சி பண்ணுறது. அடுத்தது வந்து பேஸ்ட் போட்டுடலாம். சரி. அதாவது ரெடி பண்ணி வச்சுக்கோங்க மசாலா. ரெடி பண்ணிக்கிறது மசாலா வந்து நம்ம ஃபஸ்ட்டு போட்டுருவோம். ஸோ அந்த மசாலாவிலேயே இதை நம்ம போட்டு நல்லா மிக்ஸ் பண்ண ஆரம்பிக்கிறோம். ஆமாம். அந்த எண்ணெய் பாத்திலே வச்சு நம்ம மிக்ஸ் பண்ணும்போது வந்து சீக்கிரம் நமக்கு வந்து குக் ஆகி கிடைக்கும். ஓகே. ட்ரை ஆகாமல் கொஞ்சம் அந்த எண்ணெய் பதம் இருக்கும்போது வந்து அந்த சாலிடாகவே நமக்கு கிடைக்கும். நல்லாயிருக்கும். இன்னொன்று சூடான எண்ணெய் இல்லை. ஓகே. இப்போ கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கலாங்க. சரி. ஓகே. தண்ணி ஊற்றிட்டு அப்படியே தக்காளி போட்டோம்னா ஓகே தக்காளி குழம்பு ரெடி. ஓகே. அதுக்கு முன்னாடி இந்த தண்ணி ஊற்றி இது கொதிக்க வேணும். ஆமாம், கொதிக்கணும். நல்லா கொதிச்சதுக்கப்புறம் தக்காளி ஊற்றினோம்னா கொஞ்சம் அந்த பச்சை வாசம் போயிடுது இருக்குது. அது போட்டு ஒரு கொதி வந்துச்சுன்னா கொஞ்சம் எண்ணெய் மேலால் ஊற்றி விட்டு உப்பு லைட்டாக ஃபஸ்ட்டு உப்பு போட்டு லைட்டாக எண்ணெய் மட்டும் ஊற்றி விட்டு இறக்குனா ரெடி. குழம்பு ரெடி. சூப்பர். ரெடியாக இருக்குது. ஓகே. சூப்பர். நாங்கள் லாஸ்ட் டைம் வந்து தக்காளி குழம்பு இந்த மாதிரி மசாலா தனியாக வதக்கி கொதிக்க விட்டுலாம் பண்ணல. எல்லாத்தையும் ஒன்றா போட்டு அரைச்சி தாளிப்பு போட்டு இறக்கிட்டோம். இல்லை, அது டேஸ்ட்டே வேறு. தனித்தனியாக பண்ணால் அதை நிறைய வேலை செஞ்சோம்னா அதோட பலம் கிடைக்கும். எல்லாம் ஒட்டுக்கா போட்டு 10 நிமிஷத்தில் செஞ்சோன்னா அது ரெடிமேட். அது வேறு. இன்ஸ்டண்ட்டாக நீங்கள் பண்ணுறீங்க. நாங்கள் வந்து அப்படி இல்லை, தனித்தனியாக அரைச்சி கொஞ்சம் வேலை அதிகமாக இருக்குது, ஆனால் அந்த டேஸ்ட் தனியாக கொடுக்கும். சரி. ஓகே. சூப்பர். இப்போ நல்லா கொதி வந்துருச்சுங்க. பச்சை வாசம் போயிடுச்சு. மனம் அடிக்குதுங்களா? நல்லா. அந்த அதான் இன்னும் கொதிக்க அந்த மசாலோட வாசம் நல்லா வருங்க. இன்னும் தக்காளி போட்டு வரும்போது தக்காளி குழம்போட வாசமே நமக்கு அதிகமாக இருக்குது. அது அந்த வாசமே ஒரு இட்லி சேர்ந்து போகுது. ஆனால் இது வீட்டுக்குள்ளே இங்கேருந்து பண்ணும்போது கூட கொஞ்சம் அந்த ஸ்மெல் வந்து லைட்டாக கம்மியான மாதிரி இருக்கும். ஆனால் வீட்டு 4 ரூமுக்குள்ளேருந்து பண்ணால் இன்னும் நல்லா வாசம் அப்படியே ஃபுல்லாக இருக்குது. வீடு ஃபுல்லாக மனம் அடிக்கும். ரைட். எத்தனை பேர் ட்ரை பண்ணி பார்த்துட்டு ஃபீல் பார்த்துருக்கீங்க பார்க்கலாம். ஓகே. இப்போ அரைச்சி வச்சுருக்கேன் தக்காளி போடுறோம். ஓகே. இப்போ தக்காளி பேஸ்ட் ஊற்றி வச்சு இப்போ உப்பு போட்டுடலாம். சரி. இப்போ நம்ம என்ன பண்ணுறோன்னா அந்த மசாலா நல்லா கொதிச்சு வந்த பிறகு தான் அரைச்சி வச்சுருக்க தக்காளி, அதாவது ஏற்கனவே வதக்கி அரைச்சி வச்சுருக்க அந்த தக்காளி, அதுக்கப்புறம் உப்பு கொஞ்சம் போட்டிருக்கோம். போட்டால் ஆல்மோஸ்ட் டன் ரெசிபி. ஓகே. ஓகே. ஒரு கொதி வந்துச்சுன்னா அந்த மனம் அப்படியே ரெடி. நைஸ். அந்த தக்காளி பேஸ்ட்டு போட்டால் அப்படியே கலர் மாறுது. எல்லாமே ஸ்மூத் பேஸ்ட். அது ஆமாம், ஃபைனாக இருக்கும். ஓகே. இதில் நம்ம அப்படியே அந்த ஆரஞ்சு கலர் வந்துருச்சு. அது வந்துருச்சு. ஆமாம், தக்காளி குழம்புன்னா போடுங்க அந்த தக்காளியோட கலர் இருக்கணும். ஆனால் மசாலா அரைச்ச கலர் இந்த கோல்டன் கலர் மிக்ஸ் ஆகும்போது ஓகே ஒரு கலரு மிக்ஸ் ஆகி மாறி வரும். சரி. ஓகே. இப்போ நல்லா கொதிச்சா ரெடி ஆயிடுச்சு. ஃபைன் அரைச்சதுனால தான் வந்து நம்ம வந்து அந்த வெங்காயம் எல்லாம் கட் பண்ணி போட்டு இல்லைங்களா? ஆமாம், அது மட்டும் தான் நம்ம சாப்பிடும்போது தெரியும். ஓகே. இல்லைன்னா வெறும் பிளைனாக சட்னி மாதிரி போயிடும். சரி. ஓகே. டன். ஸோ அதனால தான் இந்த மாதிரி அந்த சின்ன வெங்காயம் அந்த தேங்காய் எல்லாம் போட்டு தேங்காயை அளவான பக்குவத்தில் வதக்கி அப்படியே இருக்கிற மாதிரி பண்ணிடுறோம். சரி. ஓகே. நல்ல ஒரு கொதி வந்துருச்சுங்க. இப்போ வந்து நம்ம லைட்டாக மேலால் கடலெண்ணெய் ஊற்றிக்கலாம். கடலெண்ணெய் ஊற்றிட்டு அப்படியே ஆஃப் பண்ணி அப்படியே இறக்கலாம். அவ்வளோதான். நீங்கள் சாப்பிட்டு பாருங்கள் எப்படி இருக்குன்னு பாருங்கள். செகண்ட் டைம் நம்மளோட வீட்டு சாப்பாட்டை செக் பண்ணி போகிறீங்க, எப்படி இருக்குன்னு பார்த்து சொல்லுங்கள். அது ஏற்கனவே ஒரு வாட்டி சாப்பிட்டு பார்த்துட்டேன். இப்போ செகண்ட் டைம் சாப்பிட்றீங்க. சரி. ஓகே. டன். கலனையே. ஓகே. அடுப்பு ஆஃப் பண்ணிடுறோம். ஓகே. கொஞ்சமாக ஊற்றணுங்க, லைட்டாக அந்த இறக்குற பக்குவத்தில் லைட்டாக. சரி. ஓகே. நல்லா கமக்குன்னு ரெடி ஆகிடுச்சு தக்காளி குழம்பு பொள்ளாச்சி சைடில். சொல்லிட்டுங்க இந்தாங்க இந்த பவுலில் கொடுங்க. இன்னும் ஒரு 2 மாதம் நான் இங்கே இருந்தேன்னா இந்த உங்கள் டயட் எல்லாம் கண்ட்ரோல் பண்ண முடியாது. இன்னொன்று வந்து உங்கள் ஸ்லாங்கும் கொஞ்சம் வந்துடும் நினைக்கிறேன். என்னங்கண்ணா அப்படி இல்லை, அது உங்களுக்கு பிடிக்கும், எல்லாத்துக்குமே பிடிச்சிரும். பாருங்க தக்காளி குழம்பு கமன்னு வாசம் அடிக்குது. கமன்னு வாசம் அடிக்குதுங்களா? கொடுங்களேன் கொஞ்சம் சீக்கிரம். இருங்க, வாசம் அடிக்குதா? இப்போ செக் பண்ணி பாருங்க. இதுதான் கோயம்புத்தூர் குசும்பு சொல்லுவாங்க. குசும்பில் நாங்கள் எப்பவும் இப்படி தான் இருக்கும். அப்படி பொள்ளாச்சி குசும்பு. சாரி. ஒரு வெங்காயம் எடுத்துக்கிறேன். ஒரு வெங்காயம் தேங்காய் சூடாக இருக்குது. பார்த்து சாப்பிடுங்க. இது வந்து இந்த மசாலா தெரியுது நல்லா, அரைச்ச மசாலா. அதுக்கப்புறம் அந்த டேஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா அந்த மசாலாவோட பக்குவம் நல்லா தெரியுது. இன்னொன்று அந்த தக்காளியோட அந்த புளிப்புத்தன்மை மைல்டாக நல்லா தெரியுது. இதெல்லாம் இல்லாமல் இன்னொரு முக்கியமான விஷயம் பார்த்தீங்கன்னா ஹைலைட்டு
இந்த இடத்துல அந்த தேங்காய் கடிக்கும் போது தேங்காய் தான் மெயின். நறுக்கு 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 நல்லா இருக்கு. சூப்பர் சூப்பர். பொள்ளாச்சி இல்லைங்க, தேங்காய் எல்லாம் எப்படி பண்ண முடியும்? அதான் சாப்பிட்டு பாருங்க. தேங்காயோட ஆனால் சாப்பிடணும், தேங்காயோட சாப்பிடணும். குழம்பு மட்டும் சாப்பிடாதீங்க. தேங்காயோட சாப்பிடும்போது அந்த மசாலாவில் தேங்காய் எல்லாம் மிக்ஸ் பண்ணி வரும்போது டேஸ்ட்டு வேற மாதிரி இருக்கும். இது இட்லிக்கு வச்சு சாப்பிட்டீங்கன்னா இன்னும் பிரமாதம். 2 இட்லி சேர்ந்து போகணும், சாப்பிட்டு இருக்கலாம். சாப்பிடு பத்தாம போயிடும். அப்புறம் குழம்பு இருக்கு இட்லி இல்லைன்னு சொல்ற மாதிரி. ஃபர்ஸ்ட் கிளாஸ். நம்ம வீட்டு பிள்ளைங்களுக்கு வந்து நல்லா விரும்பி சாப்பிட்றது ரொம்ப நல்லா இருக்கும். அதனால தான் தக்காளி தனியாக வதக்கணும். ஓகே, வதக்கணும் காட்டி தான் உங்களுக்கு அந்த புளிப்புத்தன்மை கரெக்டாக இருக்குது. இதே கட் பண்ணி போட்டுட்டிங்கன்னா புளிப்புத்தன்மை வேறு மாதிரி போயிருக்கு. ரைட், அதான் ஆப்பிள் தக்காளி அதனால தான் போடுறீங்க. இன்னொரு முக்கிய விஷயம், நல்லா வேக வச்ச சாதம் இருக்குல்ல, அந்த சாதத்தில் இந்த குழம்பு போட்டு ஒரு ட்ராப் நெய் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி சாப்பிட்டா நல்லாயிருக்கும். எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். நல்லாயிருக்கும், கண்டிப்பாக நல்லா இருக்கும். ஏன்னா சாப்பிடும்போது ஃபீல் பண்ணுறாங்க. இட்லியே 2 போகும்போது ஆமாம், சாப்பாடு எப்படி இருக்குது? அன்லிமிட்டட் அது அதிகமாக போகும். எனக்கு இருக்கிற தொப்பை பெருசாக கொஞ்சம் அது நீங்கள் கண்ட்ரோல் பண்ணிக்கோங்க. ஆமாண்ணா, எனக்கு ஆக்சுவலாக இங்கே 3 நாளாக இருக்கும், விடவே இல்லை. நல்ல சாப்பாடு, பிரேக்ஃபாஸ்ட்டு லஞ்ச் டின்னர் மாற்றி பேக் டு பேக் வந்து கொடுத்துருக்காரு. 2-3 கிலோ இன்க்ரீஸ் ஆகிருக்கு. பட் இருந்தாலும் எனக்கு ரியலி வெரி குட் எக்ஸ்பீரியன்ஸ். ஒரு நல்ல ஒரு குட் ஆம்பியன்ஸோட இன்றைக்கி உங்கள் சுங்கம் தோப்பு கடையிலேருந்து பண்ணதுக்கு ரொம்ப தேங்க்யூ. அதுவும் பர்டிகுலராக உங்கள் ஊர் சாப்பாடு எங்களுக்கு கொடுத்ததுக்கு ரொம்ப பெரிய நன்றி. உங்கள் ஊர்னு சொல்ல முடியாது, உங்கள் வீட்டு சாப்பாடு. இல்லை, ஊர் சாப்பாடு தான். ஊர் சாப்பாடு. இந்த ஊரில் எங்கே போனாலும் இதே டேஸ்ட், இதே மாதிரி தான் இருக்கும். நல்ல விஷயம். இந்த இடத்துல வந்து இந்த ரெசிபிக்கில் வந்து எப்பவுமே வந்து இவங்களோட மெனுவில் இருக்காது. இவங்க ஊரோட சாப்பாடு வந்து உங்களுக்கு காமிக்கணும்னு சொல்லிட்டு தான் பண்ணி காமிச்சிட்டு இருக்காங்க. இங்கே பார்த்தீங்கன்னா ஃபிக்ஸடாக வந்து அந்த ரெஸ்டாரண்ட் ஸ்டைலாக இருக்க மெனு வந்து சில மெனு வச்சுருப்பாங்க. இன்கேஸ் உங்களுக்கு வேணும் அப்படின்னு வச்சிங்கன்னா இந்த சைடு வால்பாறைக்கு நீங்கள் போகிறீங்க, இல்லை கோயம்புத்தூருக்கு போகிறீங்க, இல்லை இந்த சைடாக கிராஸ் பண்ணி போகிறீங்கன்னா வெல் அட்வான்ஸாக நீங்கள் உங்களுக்கு ஆர்டர் என்ன பண்ணால் நீங்கள் பண்ணிக்கலாம். அதாவது ஒரு 10 பேர் வரும், ஒரு 5 பேர் வரும், எனக்கு இந்த மாதிரி ரெசிபி இருந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொன்னால் அப்படி பண்ணி வைப்பாங்க. மற்ற டைமில் கிடைக்குமா கேட்டிங்கன்னா, ஏன்னா லாஸ்ட் டைம் சில ஃபீட்பேக் வந்தது, அதான் விஷயம் உங்களுக்கு ஷேர் பண்ணிடுவோம். இந்த ஏரியாவோட டிஷ்ஷஸை நம்ம வந்து வெளியில் கொண்டு வராது. ரெஸ்டாரண்ட்டோட ஃபுட்டு வேறு, இந்த ஏரியாவில் இருக்கிற ஃபுட்டு வேறு. நல்ல விஷயம், நல்ல விஷயம். தேங்க்யூ. உங்கள் நம்பர் தாங்க. நம்ம வந்து சுங்கம் தோப்பு கடைன்னு சொல்லிட்டு பொள்ளாச்சிலேருந்து ஆலியார் ரோட்டில் வரும்போது 13 கிலோமீட்டர்ஸ் வந்தீங்கன்னா சுங்கம்னு ஒரு ஜங்ஷன் வரும். அந்த ஜங்ஷன்லேருந்து லெஃப்ட் கட் பண்ணிங்கன்னா 1/2 கிலோமீட்டரில் ரைட் சைடில் வரும் நம்ம தோப்பு கடை. தோப்புக்குள்ளேயே அமைஞ்சனால தான் தோப்பு கடைன்னு வச்சுருக்கிறோம். ஃபோன் நம்பர் வந்து பார்த்திங்கன்னா 985-985-770. இந்த நம்பர் கான்டாக்ட் பண்ணுங்கள். நீங்கள் ஸ்டார் ஹோட்டலுக்கு கூட ஏசிக்குள்ளே 4 செவத்துக்குள்ளே உட்காந்து சாப்பிட்ற டிஷ்ஷு இங்கே வந்து தோப்புக்குள்ளே உட்காந்து சாப்பிட்றதுக்கு தான் நாங்கள் இவ்வளோ கஷ்டப்பட்டு இந்த ஏரியாவில் கொண்டு வந்து அந்த மாதிரி டிஷ்ஷஸ் கொடுக்குறோம். நீங்கள் ஓலக்கடை அப்படிங்கிற மாதிரி இல்லாமல் இந்த இடத்துல பார்த்திங்கன்னா டிஷ்ஷஸே வேறு மாதிரி இருக்குது. ஈவன் டெசர்ட்ஸில் சூப்பு, ஸ்டார்டர்ஸ், மெயின் கோர்ஸ், டெசர்ட்ஸ் அந்த மாதிரி நிறைய பண்ணலாம். டெசர்ட்ஸில் வெளியிலேருந்து நாங்கள் எதுவும் வாங்குறதில்ல, எல்லாம் நாங்களே ஓனாக ப்ரிப்பேர் பண்ணுற டிஷ்ஷஸ் தான் இங்கே பண்ணிகிட்ருக்கிறோம். வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். இளநீர் பாயசம், நுங்கு பாயசம் அதெல்லாம் கொடுக்கும். எங்களோட அத்தன்டிக் டிஷ் இளநீர் பாயசம். இளநீர் பாயசத்தோட மெயின் கான்செப்ட் என்ன பார்த்தீங்கன்னா, நாங்கள் எங்களோட சொந்த தோப்புலேருந்து இறக்குறோம், இயற்கை விவசாயம் தான் பண்ணுறோம், நாட்டு மரத்துலேருந்து இறக்குறோம், இறக்குனதையுமே இளநீர் பாயசம் ஏற்றிடுறோம். அதனால் வந்து இளநீர் பாயசம் வந்து இங்கே வந்து நம்மளோட அத்தன்டிக் டிஷ். மெயினாக இளநீர் பாயசம் வந்து 10-15 எடுத்து வைக்க சொல்லி கெஸ்ட்டு கேட்டே இருப்பாங்க. தேங்க்யூ ஸோ மச் சார். தேங்க்யூ. அழகாக நிதானமாக எனக்கு தக்காளி குழம்பு சொல்லும் போது எனக்கு வந்து நம்ம ஏற்கனவே பண்ணிட்டோமே அப்படின்னு சொல்லி நினச்சேன். ஆனால் இந்த தக்காளி குழம்பு டோட்டலாக வேறு. அதோட மசாலா அதுமாதிரி பர்டிகுலராக ஹைலைட்டு பார்த்தீங்கன்னா அந்த தேங்காய் மென்று சாப்பிடுதான். நன்றி. தேங்க்யூ ஸோ மச். நிறைய ரெசிபி எங்களுக்காக பண்ணோம். கண்டிப்பாக பண்ணோம். இதே மாதிரி இன்னொரு நாள் ஒரு புது ரெசிபி செஞ்சுக்கிறேன். நன்றி, வணக்கம். See you, bye. Take care.